இயக்குனர் மோகன் விடுதலை. கைது செய்த காவல்துறையை வன்மையாக கண்டித்த நீதிபதி. என்ன நடந்தது? விரிவாக காண்போம். தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான இயக்குனராக கருதப்படும் மோகன்ஜி அவர்களை இன்று காலை திருச்சி மாவட்ட போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, ஒரு பழனி பஞ்சாமிர்தத்துக்கு எதிராக இவர் ஒரு யூடியூப்ல ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருந்தாரு. அந்த பேட்டியின் அடிப்படையில் ஒருத்தர் புகார் குடுத்திருக்காங்க. அதனால திருச்சி மாவட்ட காவல்துறை திருச்சியிலிருந்து சென்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு முறையான அணுகுமுறை அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு சில அணுகுமுறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த அணுகுமுறைகளை போலீசார் கடைபிடிக்கவில்லை. அந்த நீதிமன்ற தீர்ப்பை இவங்க போலீசார் மீறி இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில பல்வேறு கண்டன குரல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்தது. அது மட்டுமே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திருச்சி மாவட்ட காவல்துறைக்கு தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும், மருத்துவர் அன்புமணி அவர்களும், அதன் பின் பாஜக சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தொடர்ச்சியாக காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கவே, அவர் நாங்க தான் அரெஸ்ட் பண்ணோம், திருச்சி மாவட்ட காவல்துறை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு அறிக்கை ஒன்று காவல்துறை சார்பாக வெளியிடப்படுகிறது. உடனடியாக இது கேள்விப்பட்ட பாலு அவர்கள் ஒரு மோகன்ஜி அவர்களுக்கு பெயில் வாங்குறதுக்காக கேஸ் போடுறாரு. அந்த கேஸை விசாரித்த நீதிபதி அவர்கள் காவல்துறைக்கு மிகவும் வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைது செய்வதற்கு முன் சட்ட நடவடிக்கைகள் முறையாக பின்பற்றவில்லை என கூறி இயக்குனர் மோகனை ஜாமீன் விடுவிச்சிருக்காரு நீதிபதி அவர்கள். அது மட்டும் இல்லாம கைது செய்வதற்கு உரிய காரணங்கள் முறையாக இல்லை என நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இந்த வழக்கு, இந்த புகார் நேத்து ஈவினிங் தான் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையிலே அரெஸ்ட் பண்றதுக்கான என்ன காரணம்? யாரு இத உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது? அப்படிங்கிற ரீதியில ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது, மோகன்ஜி அவர்கள் மீது ஏதோ ஒரு வன்மம், அவருக்கு ஏதோ ஒரு பயத்தை காட்ட வேண்டும், ஒரு வன்மம் ரீதியால தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோகன்ஜி அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாரு. தொடர்ச்சியா கஞ்சா, மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியா தன்னுடைய பதிவிலும் சரி, தன்னுடைய படங்கள்லயும் சரி, இதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாரு. அந்த ரீதியில அவர் எப்படியாச்சும் ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து, இது ஒரு சப்பியான ஒரு வழக்க வச்சு அவர் மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்.